வளத்துக்கு மாறாக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே குளிர் போன வருஷத்துலேருந்து வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 4 நாள் எங்களால் வேலைக்கே போக முடியல. தண்ணியில் குளிக்க போனோம்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. எப்போவுமே அப்படி இருக்காது இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிராக இருக்குது. அதனால் தண்ணியில் வேணும்னா ரொம்ப ஐஸ் கட்டியா மாரி இருக்குது. நம்ம இங்கே இருக்கிற நம்ம சென்னையில் தான் இருக்கிறோமா இல்லை காஷ்மீரில் இருக்கிற மாரி நம்மளுக்கு இங்கே ஃபீல் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலி இப்போ 6 மணிக்கு டியூட்டிக்கு போகிறோன்னா 6 மணிக்கு நம்மளால் எழுந்துக்கவே முடியல. அவ்வளோ தூக்கமாக இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா அந்த குளிரால் நம்மளால் எழுந்துக்கவே முடியல. அது நம்ம அந்த 6 மணிக்கு அலாரம் வச்சுருந்தா கூட 9 மணி 10 மணிக்கு மேலே தான் ஏந்துக்கிற மாரி இருக்குது. வழக்கத்துக்கு மாறாக இப்போ இருக்கிற நடக்கிற நிலவை பார்த்தாலே ரொம்ப இதுவாக இருக்குது. நான் நார்மல் வாழ்க்கையை நம்மளால் இங்கே வாழ முடியல. குழந்தைங்களாம் பீச்சு கூட்டு வந்து எப்போவுமே பகல்லையே கூட்டின்னு வருவோம். பகல்லையே கூட்டின்னு வர முடியல, அவ்வளோ குளிர். இப்போ பீச்சில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் கொஞ்சம் நம்மளுக்கு காற்று இல்லாமல் இப்போ பீச்சில் கூட்டு வரணும். பீச்சில் கூட்டு எல்லாரும் பாருங்கள், பசங்க கூட இப்போ சொட்டர் போட்டு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சொட்டர் போட்டு அவங்களுக்கு அளவு இது பண்ணிட்டு தான் நம்ம அந்த குளிர் அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தமாரி போட்டு வந்து பீச்சில் வந்து உக்காந்துட்டு இருக்கோம் நம்ம. அதான் சென்னை இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையே இப்போ சின்ன கொடைக்கானல் மாரி ஆகிட்டு இருக்குது சென்னை. இப்போ அந்தமாரி நிலமையில இங்கே வந்து நடந்துட்டு இருக்கு. இதுதான் என்னோட வாழ்வாதாரமே. இதுதான் குளிர் வியாபாரமே போயிடுச்சு. சனி ஞாயிறு தான் மெயினாக வியாபாரமே. சனி ஞாயிறு தான் சுத்தமாக. இந்த மழை காலையிலேருந்து மழை போட்டும் வியாபாரம் கிடையாது. ஒரு 2 நாளுக்கு முன்னே என்ன சொல்கிறது, ஊட்டி கொடைக்கானல் நிற்கிறதோட ஜனங்க வந்தால் கூட மணலில் நிற்கவே மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்தில் ஓடிடுறாங்க. எப்படி வியாபாரம் பண்ணுறதுன்னு எங்களுக்கே ஒன்றுமே புரியல. ஏன்னா சரக்கை போட்டு இன்றைக்கெல்லாம் வியாபாரம் இல்லாத எடுத்து சோளம் கடை சார், சோளம் பழம் தான், ஆனால் சூடான பொருள் தான். ஆனால் இருந்தாலும் வியாபாரம் கிடையாது. உட்காந்தாதான் ஜனங்க வியாபாரம் ஆகும். அந்த ஜனங்க உட்கார மாட்டேங்குது ஃபர்ஸ்ட். ஐயோ என்னம்மா குளிர் சார், இல்லைன்னா மண்ணை வாரி கொட்டுது, இல்லைன்னா உட்கார முடியல. காற்று ஓவரா அடிச்சோன்னா அந்த பனி காற்று சில்லுன்னு தண்ணி வர அந்த சாரல் கடல் காற்று சாரல் பட்டவொடனே என்னன்னா ஜனங்க உட்கார மாட்டுறாங்க. மணலே ஈரமாயிடுச்சு. ஒரு 2 நாளுக்கு முன்னே பனியோட மண்ணே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை பெஞ்ச மாதிரி ஃபுல்லாக ஊறிடுச்சு. ஜனங்க எப்படி உட்கார எங்களாலே இருக்க முடியல. எங்களுக்கே ஊசியை போட்டு கோல்டு மாத்திரை தொண்டெல்லாம் காரங்க நைட்டில் போய் படுத்தா எழுந்துக்கவே முடியல. எங்களால் உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இந்த காற்றுல நிற்கவே முடியல ஃபஸ்ட்டு எங்களால். குழந்தை என்னோட பேரட்னு வந்தாலும் அவனுக்கே கோல்டு ஆகி போச்சு. ஜனங்கள்லாம் வந்து அம்மா சூடாக நெருப்பாண்ட வந்து நிற்கிறாங்க. வியாபாரம் பண்ணாலும் சுற்றி விட்டா ஃபஸ்ட்டு சோளம் வாங்க மாட்டுறாங்க. கையை வச்சு அனலில் வச்சுக்கிறாங்க. ஏம்மா கொஞ்ச நேரம் நிற்கிறம்மா, எனக்கு கொஞ்ச நேரம் குளிருதுமா, என்னால் நிற்க முடியலம்மா. எப்படிங்க நீங்களாம் நிற்கிறீங்கன்னு சொட்ரு போட்டால் தான். நாங்களே 2 சொட்ரு போட்டிருந்தேன். இப்போ தான் ஒரு சொட்டரை கழட்டினேன். நான் வந்து டிஃபன் கடை போட்டிருக்கிறேன். காலையிலேருந்து வியாபாரமே கிடையாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. 4 நாளாக ரொம்ப பனி, ரொம்ப குளிர்லேயே யாருமே வந்து வாங்க மாட்டேன்றாங்க. வந்து எனக்கு நிறைய நஷ்டமாக தான் ஆகுது. எனக்கு போடுற காசு கூட என்னால் எடுக்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஆனால் யாரும் வந்து இந்த குளிருக்கு பயந்துன்னு யாருமே வரவே மாட்டேன்றாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் இந்த முறை ரொம்ப பயங்கரமான குளிராக இருக்குது. எந்த வருஷமா அந்த மாதிரி இருந்தது. நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வருவேன். நான் இந்த டிஃபன் கடை போகிறதுக்கு 4லேருந்து இன்ன வரைக்கும் நான் அந்த கடையில் நான் உழைச்சிக்கின்னு வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன் நான். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வியாபாரமே சுத்தமாக ஆகலை எனக்கு. காலையில் நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வருவேன். நான் 4 மணிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணுவேன். சாம்பார், சட்னி, வடகறி, இட்லி எல்லாமே ரெடி பண்ணுவேன். நான் ரெடி பண்ணி 7 மணிக்கெல்லாம் வச்சுடுவேன் நான். அப்போ கூட ஜனங்களே வரமாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப குளிருது, எனக்கு ரொம்ப குளிருது. என்னால் தாழவே முடியல. பல்லெல்லாம் ஆட்டம் கொடுக்குது எனக்கு. தண்ணியில் கையை வச்சாலுமே ஒதுருது. வர தண்ணி ஐஸ் மறிக்குது, ஐஸ் கட்டி மறிக்குது தண்ணி. என்னால் இத்தனையோ மோட்டர் தான் போட்டு நான் அப்பப்போ தான் எடுக்கிறேன். ஆனால் எடுத்தாலும் கூட அந்த தண்ணி அவ்வளோ ஐஸாக இருக்குது. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. டெய்லி நான் வியாபாரம் பண்ணுறது, என் தூக்கின்னு போய் குப்பையில் கொட்டுறது, சுடுறது. ஒரு 200ரூபா 300ரூபா 200ரூபா 300ரூபா வியாபாரம் நான் என்ன பண்ணுறது? 2000ரூபா நான் செலவு பண்ணுறேன். நான் அதுக்கு அது செலவு பண்ணி கூட எனக்கு வந்து அது 200ரூபா 300ரூபா நான் வாங்கினா கூட நான் போட்ட காசே எனக்கு வர மாட்டேங்குது. இங்கே பீச்சுக்கு வந்திருக்கோம், காந்தி பீச் ஆண்ட. ரொம்ப காற்று அதிகமாக இருக்குது. இந்த 4 நாளாக ரொம்ப காற்று அடிக்குது. நாங்கள் வாரம் வந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி காற்று அடிச்சதே இல்லை. இத்தனை வருஷமாக இந்த மாதிரி ஆனதில்லை. இப்போது ரொம்ப காற்று அடிக்குது. 4 நாளாக குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விளையாடுறதுக்கு ரொம்ப பனி காற்று ஜாஸ்தியாக இருக்குது இந்த வருஷம். பகல் டைம்லயும் இப்படிதான் இருக்கு. பகல்லையும் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் நைட்டில் ஓவராக காற்று இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது காற்று. இப்போ பீச்சுக்கு வந்த ஞாயிற்றுக்கிழமை லீவுக்கு குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்திருக்கோம். நம்ம இப்போ முன்னாடி போய் தண்ணியில் கூட விளையாட முடியல, சரியான குளிராக இருக்குது. பைக் ஓட்டின்னு வரோம், சரியான போன வருஷத்தோட இந்த வருஷம் நிறைய குளிர் இருக்குது. ஒரு 4 நாளாக சரியான குளிராக இருக்குது. பனி அப்படியே பனி வந்து மூஞ்சி அடிக்கிற மாதிரி இருக்குது.
பகல்ல இருக்க மாதிரி தான் அப்படியே நைட்லயே இருக்கு. ரெண்டு டைமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. வண்டி ஓட்டதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜி. வண்டியோட ஆஃபீஸ் கூட போக முடியல. காலையில் எழுந்திருக்கும் போதே சரியான ஒரு 8 மணி வரைக்கும் குளிர், சரியான குளிராக இருக்குது. நார்மல் டைம்ல தான் 7 மணிக்கெல்லாம் சரியான கொஞ்சம் வெளிச்சம் ஆயிடும். 8 மணி 9 மணி வரைக்கும் சரியான குளிராக இருக்கு. அதுக்கப்புறமா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே டல்லா தான் இருக்கு ஒரு 4 நாளா.